பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாளிலும் உங்கள் முன்பாக நிற்கும்படியாய் கிருபை செய்த என் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். என்னை அழைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் எல்லாருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்கள் ஐயா சொன்னது போல அங்கே கிளை சபையிலே ஊழியம் நடந்தது. 3வது நாள் உங்கள் முன்பாக நிற்கும்படியாய் தேவன் கிருபை செய்திருக்கிறார். இது என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் நினைச்சேன். எல்லாரும் அதே வார்த்தைகளை தான் சொல்றீங்க. ரிசரக்ஷன். ஏன்னா அதை மறந்துடுங்க. ஈஸ்டருங்கிறது பாபிலோன்ல அந்த அவளுடைய பேர் என்னன்னா இஸ்டார். அவளுடைய பேர் என்னன்னா என்னது? இஸ்டார். அதாவது ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். எரேமியா 44:17-18 படிங்களாம் பார்க்கலாம். எரேமியா அந்த வான ராக்கினி தான் யாரு? இந்த இஸ்டார் அப்படிங்கிற இந்த தேவதை, பாபிலோனில் உள்ள தேவதை இவள். பாபிலோனில் உள்ள தேவதை இவளுக்காய் பெரிய அவர்கள் கொண்டாட்டங்களை அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த நாள் இன்றைக்கு வேதத்தின்படி என்ன நாள் தெரியுங்களா? இன்றைக்கு வேதத்தின்படி என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம். முதற் பலன், அதாவது 7 பண்டிகைகளை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். 1வது பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை என்ன பண்டிகை? அது முதற் கனி அந்த பண்டிகை. பஸ்கா அன்றுதான் இயேசு இந்த உலகத்திலே என்ன சார் நமக்காக பஸ்கா என்னைக்கு நடந்ததுங்க? என்னைக்கு பஸ்கா பண்டிகை நடந்தது? வெள்ளிக்கிழமை தான், குட் ஃப்ரைடே அன்றைக்கு பஸ்கா பண்டிகை என்று இயேசு இந்த உலகத்திலே நமக்காய் பஸ்கா பலியாய் மரித்தார். அடுத்த நாள் அன்றைக்கு ராத்திரியிலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடங்கிவிடும். இன்றைக்கு 3வது நாள் முதற் கனி பண்டிகை, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். புரியுதுங்களா? எனவே உயிர்த்தெழுந்த நாள் என்றே சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தேவியின் பெயரை நம்ம இங்க இருக்கிற எத்தனையோ முக்குல இருக்குது, அவங்க பேர்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அதனால அதையே அப்படியே நினைங்க. இங்க இருக்கிற அந்த முக்குல இருக்கிற பேருனே வச்சுக்கோங்க இந்த ஈஸ்டராங்க. அதனால அந்த தேவியினுடைய பெயரை சொல்ல வேண்டாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள்னே சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு உங்களை பார்த்து, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 28:9 படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஏசப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தீர். நீர் எங்களுக்காய் ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஆண்டவரே காரியங்களை செய்தீர் என்று நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே, லெந்து நாட்களிலே உம்மை பற்றி நாங்கள் தியானித்தோம். நீர் பட்ட பாடுகள், நீர் சிந்தின ரத்தம் எல்லாவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவரே அவைகளை நாங்கள் ஆண்டவரே அதற்காய் நாங்கள் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படியே என்னை நினைவூறுங்கள் என்று சொன்னீரே, உம்மை நினைவூறத்தக்கதா இந்த நாட்களிலே நாங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் கேட்டு வந்தோம். தேவரீர் இப்பொழுது உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே உம்மை பற்றி நாங்கள் ஆண்டவரே தியானிக்க இருக்கிறோம். தேவரீர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீர் மாம்சமாகி வந்து எங்களை ரட்சித்து எங்களை மீட்டெடுத்து இப்போதும் வாழ்க என்று எங்களை வாழ்த்துகிறீர். அல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன். ஏசப்பா உயிர்த்தெழுந்த ஏசப்பா என்ன சொல்றாராம்? வந்து என்ன வார்த்தை சொல்றாரு? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எங்க எல்லாமோ போய் கத்திக்கிட்டு இருக்கிறோம். கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னா அப்படியே பிள்ளைங்களாங்க என்ன ஆட்டம் அப்படியே ஆடுது. என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் சத்தம் போடுறீங்க.
இயேசு சொல்லுகிறார் வாழ்க என்று. பாவத்திலே மரித்து கிடந்த நம்மளை வாழ வைத்தார் அவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இழந்து போனவர்களை ரட்சிக்க, அதாவது இந்த உலகத்திலே நீதிமான்கள் ஆக முடியாமல் இழந்து போன வாழ்க்கையை ரட்சிப்பதற்காய் இந்த உலகத்திலே இயேசு வந்தார். எனவே அவர் நம்மளை இப்பொழுது வாழ வைத்திருக்கிறார். எனவே நீங்கள் வாழுங்கள், வாழ்க என்று வாழ்த்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்க்கை இங்க மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல மாத்திரம் நீ வாழணும்னு அவர் சொல்லல. இயேசு சொல்லுகிறார் என்றால், ஐயா நீ நித்தியமாய் வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு நம்மை வாழ்த்துகிறார். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு காரியத்தை உங்களிடத்துல நான் சொல்லிவிட்டு நம்ம மெசேஜுக்கு போலாம்னு நினைக்கிறேன். அதாவது திரும்பவும் அந்த யோவான் எடுங்க. யோவான்ல 1ஆம் அதிகாரம். யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? தேவனா இருந்தது. அடுத்த வார்த்தை படிங்க. சரி படிங்க, அந்த வசனம் படி. அதுக்கடுத்து சரி, அந்த 14வது வசனம் நல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி அடுத்த வார்த்தை. படிங்க அடுத்த வசனம். அவர் இவர்தான். எவர்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன செஞ்சிச்சு? உலகத்துல, இந்த உலகத்தில உள்ள அண்ட சராசரங்களை எல்லாம் சிருஷ்டித்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை என்ன செய்தது? இந்த உலகத்தில் உள்ள எல்லா அண்ட சராசரங்களை எல்லாம் சிருஷ்டித்தது. தேவன் மனுஷனை தவிர எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகள், வானத்தில் உள்ளவை, வானத்தில் உள்ள பறவைகள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், கடல் மச்சங்கள், கோடான கோடி ஜீவராசிகள் எல்லாவற்றையும், இன்னும் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான எல்லாவற்றையும் தேவன் வாயின் வார்த்தையாலே சிருஷ்டித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை அவரே மாம்சமாகி என்ன வந்தாராம்? யாராய் வந்தாராம்? இயேசுவாய் வந்தார். என்ன புரியுது உங்களுக்கு இதுல? இயேசுங்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவும் அவரே, இயேசுவும் அவரே. அதான் அந்த வார்த்தை தான் ஐயா இயேசுவாய் வந்தார், மாம்சமாய் வந்தார். புரியுதுங்களா? எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த வார்த்தையாய் இருக்கும் போது அண்ட சராசரங்களை அவர் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தையாய் இருக்கும் பொழுது என்ன செய்தார்? வானம் பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இப்போ அந்த வார்த்தையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பிதாவை பத்தி பார்க்க போறோம், அதுக்கடுத்து இயேசுவை பத்தி பார்க்க போறோம். இந்த பிதாவை பற்றி வேதத்திலே அதிகமாய் அவருடைய சிருஷ்டிப்பிலே நிறைய காரியங்களை சொல்கிறது. எனவேதான் அந்த பெரிய சிஎஸ்ஐ சர்ச்சு, இசிஐ சர்ச்சு அங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா விசுவாச அறிக்கை என்று சொல்லுவார்கள். என்ன அறிக்கை? அந்த அறிக்கையில என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன சொல்லுவாங்க? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையிலையும் இந்த விசுவாச அறிக்கையை சொல்லுவார்கள். ஏனென்றால் இந்த சிருஷ்டிப்பு ஒண்ணு இருக்குது பாருங்க வேதத்துல. அந்த சிருஷ்டிப்ப ஒரு மனுஷனாலும், இந்த உலகத்துல பிறந்த எந்த மனுஷனாலும் புரிஞ்சுக்கிறவே முடியாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன் பாருங்க சிருஷ்டிப்பை. ஏனென்றால் இந்த பிதாவை பற்றி, அந்த வார்த்தையை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர்தான் இந்த மாம்சமாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று நமக்கு தெரியணும். ஏனென்றால் அவருடைய தியாகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 104 படிங்க, 102 படிங்க. 102:25 அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இப்ப அந்த வார்த்தையை, பிதாவானவரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு அடுத்து நம்ம முடிச்ச உடனே மெசேஜ்ல போலாம். இதை தெரிஞ்சுக்கோங்க.
இங்க பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியை. கிரியைனா என்னதுங்க? கிரியைனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வீட்டுல உட்காந்து சப்பாத்தி நம்ம உருட்டுறோம் பாருங்க, இது என்னுடைய கரத்தின் கிரியை. உங்களுடைய கரத்தின் கிரியைங்கிறது என்னது? வீட்டுல உட்காந்து செய்யற வேலைகள்லாம் உங்களுடைய கரத்தின் கிரியை. உங்களால என்ன செய்ய முடியும்? ஒரு மெக்கானிக் வேலை செய்வான், ஒரு டாக்டர் வேலை ஆபரேஷன் பண்ணும், நாம வீட்டுல சமையல் பண்றவங்க சப்பாத்தி செய்வோம், முறுக்கு சூடுவோம். இதுதான் கரத்தின் கிரியைகள். ஒரு தேவன் அவர் என்ன சொல்லுகிறார்? வானங்கள் கரத்தின், புரியுதுங்களா உங்களுக்கு? வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளா. அப்படிப்பட்டவர் அந்த பிதா. வானத்தை அதுன்னு பாருங்க. இன்னும் ஒரு வசனம் ஏசாயா படிங்க, ஏசாயா 44:24. ம் 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 நான் ஒருவராய், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தூதனும் நான் சிருஷ்டிக்கும் பொழுது ஒரு தூதனும் எனக்கு என்ன செய்யல? ஒரு தூதனும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. அதாவது சிருஷ்டிப்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? மனுஷனை உண்டாக்கும் போது மண்ணை எடுத்து சரீரத்தை உண்டாக்குனார், அதான் அதுல ஊதினார் பாருங்க. அதாவது சிருஷ்டிப்பு என்றாலே ஒன்றுமே இல்லாத சூனியத்தில் அவருடைய வார்த்தையால் உண்டாக்கப்படுவதுதான் சிருஷ்டிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு எந்த மூலக்கூறும் தேவையில்லை, அதற்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த தூதனும் தேவையில்லை, எவனுடைய சப்போர்ட்டும் இல்லை. எல்லாம் அவர், அவருக்கு சமமான ஒன்றுமே இல்லை. அதுதான் சொல்றாரு அவரு. என்ன சொல்றாரு? திரும்பவும் படிங்க இந்த வசனம். ம் 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 நானே, எனக்கு அந்த இது மாதிரி பஞ்சு டைலாக் ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் என்னென்னவோ பஞ்சு டைலாக் பேசுறானுங்க, அவரு அப்பப்ப பேசுறாரு, நான் ஒருவராய் அப்படிம்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம பஞ்சு டைலாக் அப்படியே பேசணும். நான் ஒருவராய், எனக்கு சமானமாய் ஒருவரும் இல்லைம்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி அந்த பஞ்சு டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த பஞ்சு டைலாக் எல்லாம் நம்மளாம் ரொம்ப படிக்கணும். நான் ஒருவராய் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன் சொல்றார அவர். அதுக்கு அடுத்து படிங்க, அந்த வசனத்தை படிச்சு முடிங்க. பூமியை, இப்ப வானங்களை விரிச்சு பூமியை நாம என்ன விரிப்போம்? பரோட்டா விரிக்கிறதுக்கு மாவை வேணா வீசி விரிப்போம். நம்ம கையால விரிக்க முடிஞ்சது அவ்வளவுதான். நான் எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு புரிவதற்காய் சொல்லுகிறேன். என் தேவனால் வானத்தை விரிக்க முடியும் ஐயா. அல்லேலூயா சொல்லுங்க. பூமியை உண்டாக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவ்வளோ பெரியவர் என் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த தேவனை முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நான் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு பேச போறேன். ஒரு வசனம் படிங்க, 1 ராஜாக்கள் 8:27 படிங்க பார்க்கலாம். கேளுங்க எல்லாரும் சரியா கேளுங்க. இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. இங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க. என் பாக்கெட்டுக்குள்ள இந்த புக் என்ன செய்யாது? என் பாக்கெட்டுக்குள்ள இந்த புக் என்ன செய்யாது? வானங்களும் வானாதி வானங்களும் என் தேவனை கொள்ளாதென்றால் அவைகளை விட என் தேவன் மிக பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ அவைகளை விட மிக பெரியவர் என்று நாம் பார்த்து விட்டோம். அவைகள் எவ்வளவு பெரியவைகள் என்று நம்ம பார்க்க போறோம். அதாவது எத்தனை வானம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தின்படி எத்தனை வானம் இருக்குது? வெரி குட், அருமையா சொன்னீங்க. 3 வானம் இருக்கிறது. அந்த 1 கொரிந்தியர்ல எழுதப்பட்டிருக்கிற 2 கொரிந்தியர் 12:2 இருக்க பவுல் எழுதுகிறார். நான் எங்க அந்த வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 12:2 இல்ல, 2 கொரிந்தியர் 12:2 அந்த வசனம் படிங்க. போதும். அப்ப எத்தனை வானம் இருக்குது?
அதாவது இந்த வானத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. முதல் வானம் என்பது நம்முடைய வானம். நாம வெளியே போய் அப்படியே மேல பார்த்துக்கிட்டு வானம்னு சொல்றோமே, அந்த வானம். அந்த வானம்ங்கிறது எவ்வளவு தூரம் அப்படின்னா, மனுஷராகிய நாம் எவ்வளவு தூரம் போனா உயிரோட இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தான் நம்முடைய வானம். புரியுதுங்களா? அப்ப எவ்வளவு தூரம் மேல வரைக்கும் போனா மனுஷன் உயிரோட இருக்க முடியும் உங்களுக்கு தெரியுங்களா? ஆக்சிஜன் எவ்வளவு தூரம் வருதோ அவ்வளவு தூரம் வரைக்கும் மனுஷன் மேல போயிட்டு உயிரோட இருக்க முடியும். புவியீர்ப்பு சக்தி எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் போனா தான், அவ்வளவு தூரத்துக்கு மேல போனா அது அதை என்ன சொல்றான்? அண்டவெளி. என்ன சொல்றான்? அண்டவெளி. அண்டவெளியில ஒண்ணும் கிடையாது. புவியீர்ப்பு சக்தியும் கிடையாது, ஆக்சிஜனும் கிடையாது. புவியீர்ப்பு சக்தி மனுஷனுக்கு என்ன தேவை? தண்ணி அப்படி குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி தொண்டைக்குள்ள அப்படியே கீழே இறங்கி வரணும்னா புவியீர்ப்பு சக்தி இருந்தா தான் தண்ணி என்ன செய்யும். நீங்க அந்த எல்லாம் இதுல போறவங்க போயிட்டு தண்ணியை எப்படி குடிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்படியே எடுத்து பிடிப்பாங்க, அந்த டிராப் அப்படியே நிற்கும், அப்படியே பறந்து போய் என்ன செய்வாங்க, அந்த டிராப்பை பிடிப்பாங்க. அப்போ புவியீர்ப்பு சக்தி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? காலை அப்படி தூக்கிக்கிட்டு கால் திரும்ப கீழே வைக்கணும்னா கீழே இறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஏனென்றால் புவியீர்ப்பு சக்தி இல்லை. தண்ணி கூட உள்ள போகாது, சாப்பிட்டாலும் உள்ள போகாது. எல்லாவற்றுக்கும் ஃபோர்ஸ் நம்ம சரீரத்திலிருந்து யூஸ் பண்ணணும். அப்போ எது வரைக்கும் புவியீர்ப்பு சக்தியும் எது வரைக்கும் ஆக்சிஜன் இருக்குதோ இதுதான் மனுஷனுடைய வானம். ஒரு 25 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? பிளைட் எல்லாம் ஒரு 12 கிலோமீட்டர் உயரத்தெல்லாம் பறக்குது. அது ஏன்னா அது வரைக்கும் தான் ஆக்சிஜன் இருக்கும். அந்த வெளியில இருக்கிற ஆக்சிஜனை தான் உள்ள எடுத்து அது கொடுத்துட்டு அவங்க அது பறக்குது. அதனால ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டா, உங்களுக்கு தெரியுங்களா, கொடைக்கானல் 3 கிலோமீட்டர் உயரம். கொடைக்கானல் மலை எத்தனை உயரம்? 3 கிலோமீட்டர் உயரம். நாம தெருவில் போய் இறங்கினா அங்க 21% 27% ஆக்சிஜன் இருக்குதான். கொடைக்கானல் 3 கிலோமீட்டர் உயரம் மலை, அங்க போனா 17% தான் ஆக்சிஜன் இருக்குதான். இமய மேல 9 கிலோமீட்டர் உயரம், எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேல போனா வெறும் 7% தான் ஆக்சிஜன் இருக்குதான். 9 கிலோமீட்டர்ல 7%, 20 கிலோமீட்டர் போயிட்டா அப்புறம் அதுக்கு மேல அங்க என்ன இருக்காது? ஆக்சிஜனே இருக்காது, முடிஞ்சிடும், அதோட முடிஞ்சிடும். அப்ப முதல் வானம் என்பது ஒரு 25 கிலோமீட்டர் உயரத்துக்கு இல்ல. ரெண்டாவது வானம் என்பது என்ன அப்படின்னா, என்னது ரெண்டாவது வானம்னா? என்னது? சந்திர சூரிய நட்சத்திரங்கள் இருக்கிறதான இடம் தான் ரெண்டாவது வானம். புரியுதுங்களா? சந்திர சூரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது என்னது? ரெண்டாவது வானம். இந்த ரெண்டாவது வானம் எவ்வளவு பெருசு அப்படின்னு முதல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அது எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சாதான், இந்த வானங்கள் கொள்ளாதேன்னு சாலமோன் சொன்னானே, அந்த வானங்கள் எவ்வளவு பெருசு, அதை விட என் தேவன் எவ்வளவு பெருசுன்னு நம்மளுக்கு தெரியவருன்னு நமக்கு தெரியும். அப்படித்தானே? இந்த சூரியன், நம்ம சந்திரன் இருக்குது இல்ல, எவ்வளவு பெருசு தெரியுங்களா? சந்திரன் நாம இருக்கிறதான பூமி, ஒரு பூமி ஒரு 100 கிலோ அப்படின்னா சந்திரன் 75 கிலோ தான். பூமியை விட சந்திரன் என்னது? சின்னது. சந்திரன் என்னது? சின்னது. இந்த பூமி 100 கிலோனா 3/4 பாகம் தான். பூமியின் 3/4 பாகம் தான் சந்திரன், அவ்வளவுதான் பெருசு. ஆனா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது தெரியுங்களா? 4 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. 3 எவ்வளவு தூரத்துல இருக்குது? 4 லட்சம். அதுக்கு அடுத்தது என்னது இருக்குது? சூரியன். சூரியன் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? ஒரு சூரியன் இந்த பூமி உருண்டையை போல 13 லட்சம் உருண்டைய சூரியனுக்குள்ள போடலாமா? 13 லட்சம். இந்த பூமியை விட பெருசு 13 லட்சம் பூமியை சூரியன் உருண்டைக்குள்ள என்ன செய்யலாம்? போடலாம். அப்ப எவ்வளவு பெருசு பாத்துங்க. இந்த பூமியை போல 13 லட்சம் மடங்கு பெருசு சூரியன். சூரியன் எவ்வளவு பெருசு? 13 லட்சம் மடங்கு பெருசு. 1.3 மில்லியன் சொல்றான் இங்கிலீஷ்ல. 1.3 மில்லியன்னா 13 லட்சம். 13 லட்சம் மடங்கு பெருசு என்னது? சூரியன். அது 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது? ரெண்டாவது வானத்தை நம்ம பார்க்கிறோம். என்னத்தை பார்க்கிறோம் இப்போ? ரெண்டாவது. ஏன் இந்த வானத்தை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? எதுக்கு பார்க்கிறோம்? தேவன் எவ்வளவு பெரியவர்னு நமக்கு தெரியணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தலையா கரெக்டா நல்ல அருமையா கவனமா கேளுங்க. அப்புறம் சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் உயரத்துல இருக்குது. எவ்வளவு பெருசு பூமியை போல? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நீங்க இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னால் நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இல்ல. அப்போ ஒண்ணு நீங்க உங்க வாயிலிருந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்க தலைக்குள்ள அது ஏறும்.
உங்கள் மரணம் வரைக்கும் அது அந்த தலைக்குள்ள இருக்கும். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என் தேவன் உண்டாக்கின இந்த உலகம், ஐயா, அவர் சூரியனை சிருஷ்டித்தார் என்று வேதத்திலே ஆதியாகமத்திலே படிக்கிறோமே, அது எவ்வளவு பெருசு என்று நாம பார்க்கிறோம் இன்னைக்கு. சரி, அப்போ இந்த பூமியை போல எத்தனை மடங்கு பெருசுன்னு பார்த்தோம்? 13 லட்சம் மடங்கு பெருசு. அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க. ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசு தெரியுங்களா? ஒரு நட்சத்திரம் எவ்வளவு பெருசுன்னா, சின்ன நட்சத்திரம் சூரியனை போல 100 மடங்கு பெருசாம். ஒரு சின்ன நட்சத்திரம் சூரியனை போல 100 மடங்கு பெருசு. பெரிய நட்சத்திரம் சூரியனை போல 1300 மடங்கு பெருசாம். பெரிய நட்சத்திரம் மெஜோரியஸ்னு ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்குது. அது சூரியனை போல எத்தனை மடங்கு பெருசு? சூரியனே எவ்வளவு பெருசுன்னு பார்த்தோம். இந்த பூமியை மாதிரி 13 லட்சம் மடங்கு பெருசு. அத மாதிரி சாதாரண நட்சத்திரம் 100 மடங்கு பெருசு. அதை விட பெரிய நட்சத்திரங்கள் 1300 மடங்கு பெருசு. எவ்வளவு பெரிதையா அந்த 2வது வானம் என்பது. இன்னும் இருக்குது. எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது வானத்துல தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்குமே தெரியாது. அவன் கேட்டா, அவன் நாசா அமெரிக்காவில் இருக்குது, அவன் தான் சொல்லுவான். நட்சத்திரங்கள் கூட்டமா இருக்குது. நட்சத்திரம் எப்படி இருக்குதான்? முதல்ல அந்த கூட்டத்துக்கு பேரு கேலக்சி. எத்தனை பேர் கேலக்சின்னு எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. ஏன்னா நான் கதை பேசிட்டு போனோம்னே மற்றவங்க பேசுவாங்க, நீங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் என்ன பேரு? ஒரு கேலக்சிக்குள்ள எவ்வளவு நட்சத்திரம் இருக்குதுன்னா அவன் சொல்றான், சும்மா அவன் பாட்டுக்கு ஒரு 40,000 கோடி 50,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குதுங்கிறான். சும்மா ஏன்னா ஒன்றும் தெரியாது இல்ல. அதுக்கப்புறம் இந்த கேலக்சி கூட்டங்கள், நட்சத்திரம் கூட்டம் கேலக்சி ஒரு கூட்டம் இருக்குதான். அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து மில்கி வேஸ் அப்படிங்கிறான், பால்வெளி மண்டலம் அப்படிங்கிறான். என்னது அது எவ்வளவு இருக்குதுன்னா அது ஒரு 50,000 பில்லியன் மில்லியன்ங்கிறான். ஏன்னா அவனுக்கும் கணக்கு தெரியாது, ஒருத்தனும் என்ன தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்னதுன்னா இந்த மில்கி வேஸ் எல்லாம் சேர்ந்தது ஒரு மில்கி வேஸுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்தது ஒரு யூனிவர்ஸ் அப்படிங்கிறோம். யூனிவர்ஸ் எத்தனை இருக்குன்னா யூனிவர்ஸ் அது எண்ணிக்கைக்கு மேல இருக்கிறது. அது நிறைய கணக்கெல்லாம் நிறைய இருக்கு, அவ்வளோ யூனிவர்ஸ். அதாவது சும்மா சாதாரணமா நட்சத்திரம் எத்தனை இருக்குன்னா அவன் சொல்றான் 23 போட்டுக்கோ, 23 சைபர் போடு. ஏன்னா ஒருத்தனுக்கும் அதை சொல்ல தெரியாது, ஒரு கம்ப்யூட்டருக்கும் அது பேச தெரியாது, ஒரு அறிஞனுக்கும் தெரியாது என்னன்னு அது எத்தனை கோடி, எத்தனை ட்ரில்லியன், எத்தனை பில்லியன், எத்தனை மில்லியன் எவருக்கும் சொல்ல தெரியாது. அதனால என்ன சொல்றான், 23 சைபரை போடு, அத்தனை நட்சத்திரம் மேல இருக்குதுங்கிறான். புரியுதுங்களா நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னு? புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயா, இத்தனை 23 சைபர்னா எத்தனை கோடி 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 நட்சத்திரங்கள் மேலே இருக்கிறது. அது எவ்வளவு பெருசையா! அவைகள் எல்லாவற்றையும் விட என் தேவன் மகா பெரியவர். நீங்க இந்த வசனத்தை உங்க வீட்டுல எழுதி போடுங்க, இந்த விசுவாச அறிக்கையை எழுதி போடுங்க. எப்பவுமே அதுதான் பெரிய பெரிய சர்ச்சுகள் எல்லாம் அந்த விசுவாச அறிக்கையை சொல்லுகிறாங்க. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லவரை விசுவாசிக்கிறேன்னு ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க சொல்றாங்க. விசுவாசிக்கணும். கிறிஸ்தவம்னா அவன் என்ன செய்யணும்? ஐயா இவ்வளவு பெருசு அப்படின்னா விசுவாசிக்கணும். நாம போய் பார்க்க முடியாது. தேவன் நமக்கா இறங்கி வந்தார்னா விசுவாசிக்கணும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா அவ்வளவு பெரிய தேவனாய் இருந்தவர். நாம முதல்ல பார்த்தோம், அந்த வார்த்தை தான் எப்படி என்னவா வந்தது? அந்த பிதா தான் இயேசுவாய் வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிதா இயேசுவாய் வந்தார் என்றால் அந்த பிதா எத்தனை கோடான கோடி நட்சத்திரங்களை விட, வானாதி வானங்களை விட அவர் பெரியவராய் இருப்பார் என்றால், இந்த இயேசுவாய் வரும் பொழுது மரியாளின் வயிற்றிலே கர்ப்பமாய் எப்படி ஐயா சின்ன அளவுல உள்ள உட்கார்ந்து இருப்பாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு புல்லரிக்குது அது. உங்களெல்லாம் அமைதியா இருக்கிறீங்களே பாருங்க, அவ்வளோ பெரிய தேவன் அந்த மரியாளின் வயிற்றிலே எப்படி இருக்கிறாரு? 290 நாள் இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்குது. இந்த லெந்து நாட்கள்ல அவர் அந்த
பஸ்கா பலியாய் மரிப்பதற்காக, ஒரு மனுஷனாய் இந்த உலகத்திலே வாழுவதற்காக, ஒரு மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்காக அந்த 33 வருடம், எத்தனை வருடம்? 33 வருடம். அவ்வளோ பெரிய தேவன் அப்படியே இறங்கி வரார். முதல்ல மரியாளின் வயிற்றிலே 290 நாள் உட்கார்ந்து எப்படியா உட்கார்ந்து கருவாயி குழந்தையாகி, குழந்தை பிறந்த உடனே இத்தனோண்டு குழந்தையா இருக்கிறாரு, வீட்டுல வளர்றாரு, வளர்ந்து குழந்தையா இருக்கிறாரு, பையனா மாறுறாரு, மனுஷனாகிறாரு, அப்புறம் ஊழியத்துல இறங்கி போறாரு. இன்னைக்கு என்ன நாள்னா உயிர்த்தெழுந்த நாள். இதோட அவருடைய இந்த 33 வருஷத்துல இந்த உலகத்துல இந்த காரியம் முடிந்து அவர் என்ன திரும்ப எங்க போறாரு? என்னவா மாற போறாரு? அந்த வார்த்தையா மாற போறாரு. அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை எவ்வளவு பெருசு? அது வானாதி வானங்களும் கொள்ளாத அளவு பெரியவராய் மாற போகிறார். புரியல உங்களுக்கு எல்லாம் ஒரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலியா. நான் இயேசுவுக்கு தான் சொல்றேன், எனக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். பிதாவுக்காக சொல்லுங்கள். அவர் அவ்வளோ மகா பெரியவர். இந்த 33 வருடங்களில் இறங்கி அவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த தியாகத்தை யோசித்து பாருங்களேன். அந்த தியாகத்தை, அவ்வளோ பெரிய தேவன் இறங்கி இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய தியாகத்தை அவர் செய்திருக்கிறார். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாள் இதோட முடிஞ்சிச்சு. அந்த தியாகம் முடிஞ்சு அவர் என்ன செஞ்சிருவாரு? அப்புறம் பரலோகத்துக்கு போன உடனே அவர் பெரிய பழைய தேவனாம் வார்த்தையா மாறிடுவார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த தியாகம் ரொம்ப பெருசா தெரியுது. எத்தனை பேருக்கு அது பெருசா தெரியுது? அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுன்னு போட்டு ஒரு கல்லறையிலிருந்து இயேசு வெளியே வர்ற மாதிரி போட்டோவை போடுறாங்க. எனக்கு அப்படியே வெந்து என்னன்னா எவ்வளவு பெரிய தேவன் இவரு, எவ்வளோ பெரிய தேவன் இவரு. இத்தனோண்டுக்குள்ள நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு போயிடுறோமே. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லையே, ஒரு நாளும் கணக்கு போட்டு பார்க்கறது இல்லையே. இவ்வளோ பெரிய தேவன் இப்படி நமக்காய் தியாகம் பண்ணினாரே, இதை நம்ம நினைக்கிறவே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எத்தனை பேருக்கு இந்த காரியம் புதியதாய் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க சத்தமா அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி நல்லா சொல்லியிருக்கிறேன். நான் ஸ்பீடா எல்லாம் போகல, அழகா உங்ககிட்ட கேட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க ஒரு நாள் மறக்க கூடாது. போய் நெட்டுல போய் பாருங்க. என்னடா இவன் இப்படி சொல்றானே, கேலக்சிங்கிறான, மில்கி வேங்கிறான, யூனிவர்ஸுங்கிறான, எத்தனைடா உலகத்துல இந்த நட்சத்திரம் இருக்குது, எத்தனை நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் உண்மையிலே இவ்வளவு பெருசுதானா, சூரியன் இவ்வளவு பெருசானா, எல்லாம் போட்டு பார்த்து உன் சிருஷ்டிகரை நீ என்ன செய்? விசுவாசி. நீ விசுவாசிக்க நீ இந்த உலகத்தில் எல்லாவற்றிலையும் நம்மளுக்கு என்ன தரும்? ஜெயத்தை, உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் உலகத்தை நீ அவ்வளோ பெரிய தேவனை நீ விசுவாசி, அவருடைய சிருஷ்டிகர்த்தாவை நீ விசுவாசி. அப்பொழுது இந்த உலகத்துல எத்தனை சாத்தான் வந்தாலும், எத்தனை வேதனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எல்லாத்துலயும் உன்னால என்ன செய்ய முடியும்? அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய தேவன். இப்ப பாருங்க, ஒரு கம்பெனில, ஒரு சாதாரண கம்பெனில ஒரு சூப்பர்வைசரா இருக்கிறவனை பார்த்தா அங்க வேலை செய்யறவன் அவ்வளோ ஒன்றும் கண்டுக்கிற மாட்டான், அவன் பாட்டுக்கு போயினே இருப்பான். கொஞ்சம் ஒரு மேனேஜர் ஒருத்தர் வர்றாருன்னா அப்படியே கொஞ்சம் ஆக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு குட் மார்னிங் சார் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஒரு மேனேஜருக்கு ஒரு 5000 பேர் வேலை செய்யற ஒரு கம்பெனி, ஓனர் வரான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்? ஓனர் வரன்னா இவங்கெல்லாம் வெளியவே விட மாட்டாங்க. அந்த ஓனருக்கு அவ்வளோ மதிப்பாங்க. ஒரு கம்பெனி ஓனருக்கு இந்த அளவு மதிப்பு கொடுக்கறோம்னா, வானாதி வானங்கள் கொள்ளாத என் தேவனுக்கு நீ எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும், எவ்வளவு பயபக்தி நீ செய்யணும். பயபக்தி கூட 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 விசுவாசம் கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் தாங்க கிறிஸ்தவனுக்கு தேவை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இது முதல் செய்தி. இரண்டாவது தான் இனிமே உயிர்த்தெழுந்ததுல நம்ம போறோம். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் பெருசா தெரிஞ்சது, அவருடைய தியாகம். உண்மைதானா இல்லையா? அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம உயிர்த்தெழுந்த அந்த செய்திக்குள்ளாக போல. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, ஐயா எத்தனை டைம்
சரி சரி, அப்ப எவ்வளவு சீக்கிரமா போலமோ, ஏன்னா இந்த இது கேட்காத செய்தியை நீங்க கேட்கறது நல்லது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நம்ம வரப்போறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு, படிங்க ஒரு வசனம் படிங்க. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு வரார். மார்க் 16:9 படிங்க. முதலாவது இந்த உயிர்த்தெழுந்த இயேசு வந்து யாருக்கு தரிசனம் கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ம் ம் அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மொத சொல்லுங்க அந்த வார்த்தைய. மொத அதாவது வந்து முதல் தரிசனம்னு சொல்லாம முதல் அப்படின்னு 2 தடவை சொல்லியிருக்கிறார். இயேசு 2 தடவை என்ன சொல்லியிருக்கிறாரு? சொல்லி யாருக்கு தரிசனமானாராம்? முதல் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இப்போ உங்க பாஸ்டர் எனக்கு கூட கொஞ்சம் தெரியும், ரொம்ப தெரியாது. வெளிநாடுகள்லாம் அடிக்கடி போவாங்க. இந்த வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு அந்த பயணமெல்லாம் முடித்து வர்றப்ப வந்து அவர் யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவார்? சரி, அதாவது அவருக்கு தேவையானவங்க, அவருக்கு பிரியமானவங்க, அவரோடு கூட எல்லாம் கலந்துக்கிறவங்க, அவங்களத்தான் என்ன செய்வாரு? அவரு பார்க்கிறதுக்கு ஆசைப்படுவார். ஆனால் இந்த இயேசு யாரை பார்க்கிறார்? இந்த மகதலேனா என்பது ஒரு பெண்ணு, அவளுடைய ஊர் பேர். மகதலேனா என்பது என்னது? அந்த ஊரு பேர் என்ன? அங்க என்ன இருந்துதான்? கல்லறை குழி இருந்துதான். என்னது இருந்தது? சரி, அவளுக்கு எப்படி இந்த உயிர்த்தெழுந்த இயேசு அந்த மகதலேனா மரியாளை தேடி வந்து அவளை அவளுக்கு தரிசனம் கொடுத்தாரு? அவளுக்கு என்ன தகுதி இருந்தது? படிங்க, அடுத்த வசனம் படிங்க. பாத்தீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு மொத வந்து ஒரு பெண்ணை வந்து என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. அவளுக்கு அவ எத்தனை பேய் பிடிச்சிருந்ததான் அவளுக்கு. அநேகமா நான் நினைக்கிறேன், இவர் வந்து இந்த கல்வாரி சிலுவையிலே அந்த பாடுகளை படும்போது கூட இந்த மகதலேனா மரியாளை அவர் நினைத்துக்கிட்டே இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப நம்ம வெளிநாடுக்கு போறோம், வர்றப்ப பிளான் பண்ணா தானே இவங்களை போய் நம்ம போய் சந்திப்போம், அப்படித்தானே? அப்போ இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு முதல்ல சந்திக்கணும்னு அவர் அப்பவே என்ன செஞ்சிருக்கிறாரு? பிளான் பண்ணியிருக்கிறார். ஐயா, மரியாள் என்றால், மரியாள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுங்களா? யாரோ ஒருத்தர் சொல்றீங்க. மரியாள்னா கசப்புன்னு அர்த்தம். மரியாள்னா என்ன அர்த்தம்? கசப்பு. எபிரேய பாஷையிலே மரியாள் என்றால் கசப்புன்னு அர்த்தம். பெண்களுக்கு, முக்கால்வாசி பெண்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கசப்புன்னு தான் பேர் வைப்பான். ஏன்னா அந்த பெண்கள் அவங்களுக்கு பிடிக்காது. இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு பெண்களை பிடிக்காது, உங்களுக்கு தெரியும். சரி, அதனால அந்த கசப்பு, இந்த கசப்பு என்று இஸ்ரவேலர்களால் சொல்லப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பேய் பிடித்த, அதாவது உலகத்தார்க்கு வேண்டாத கல்லறை குழிகளிலே வாழுகிற ஒருத்தியை, ஒரு மகா பாவியை தேடி இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாம நினைக்கிறோம், நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் சஃபாரி போட்டுக்கிறேன், எனக்கு அப்புறம் கோட் ஷூட் போட்டுக்கிறேன், பரிசுத்தவான், நானு சபையில பெரிய ஆள், நானு ரெவரண்டு, நானு பிஷப்பு, நானு போப்பு, ஆண்டவர் எங்கூட தான் இருக்கிறாரு. இந்த டிராமாவை நாம உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். இயேசு பிஷப்புகளை தேடி வரமாட்டார். இயேசு கோட் ஷூட்டு போட்டவனை தேடி வரமாட்டார். இயேசு பட்டு சேரி கட்டிக்கிட்டு வந்து அந்த டிராமா பண்ற யாரையும் தேடி வரமாட்டார். இந்த உலகத்திலே மகா பாவியான யார் என்று பார்த்து அவர்களை தேடி வருவார். உலகம் வெறுத்த ஒரு நபரை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இயேசு முதலாவது யாரை தேடி வருகிறார்? இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட பெரிய மகா பாவியான ஒரு ஸ்திரியை தேடி வந்து மொத தரிசனம் கொடுக்கிறார். பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இழந்து போனதை ரட்சிப்பதற்கு தான் அவர் எந்த உலகத்துக்கு
ஏன் இந்த பரலோகத்திலிருந்து அவ்வளோ வார்த்தையான அந்த வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் இந்த பூமியிலே வந்து இந்த தியாகம் பண்ணினார் என்றால் உலகத்துல எவனுமே பாவியா இருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாவிய தேடிதான் வந்தார். அவர் யாரைத்தான் தேடி வந்தாரு? பாவிய தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாவியை தேடி வந்து பாருங்க, நம்ம முதல்ல கூட பார்த்தோம், வாழ்கன்னு சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ வைத்தவர் அவர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவது யாரை பார்க்கிறார்? உலகத்திலே வேண்டாத, உலகம் மதிக்காத ஒரு பேய் பிசாசு பிடித்திருந்த ஒருத்தியை தேடி, உலகத்தால் தள்ளப்பட்ட, உலகம் வேண்டாம் என்று தள்ளி ஒதுக்கின ஒரு பெண்ணை உயிர்த்தெழுந்த இயேசு தேடி வருகிறார். ஏனென்றால் இழந்து போனதை ரட்சிப்பது, அதாவது யாரையும் இழந்து அதாவது லூஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் மிஸ் ஆகிடக்கூடாது. எவ்வளவு பெரிய பாவியானாலும் என்ன செய்யக்கூடாது? மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படி அவருடைய எண்ணம். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அவளை போல சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு, சபையில ஒதுக்கப்பட்டு, ஐயோ என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் கீழ் ஜாதி அதனால என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் காசு இல்லை அதனால என்னைய பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு கெட்ட இதெல்லாம் என்னைய பார்த்து பேசுறாங்க, இப்படியெல்லாம் என்னைய ஒதுக்கி வைக்கிறாங்க, இப்படி என்று வேதனைப்பட்டு எத்தனை பேர் இங்க வந்திருக்கிறீங்க? கையை வைத்துங்க பார்க்கலாம். என்னை தேடி அவர் வரவில்லை, உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா உங்களை தேடி வந்திருக்கிறார். அம்மா உங்களை தேடிதான் அவர் வருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? கஷ்டமோ வேதனையோ வரக்கூடாது. என் இயேசு என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்னை தள்ள மாட்டார், என்னை ஒதுக்கி விட மாட்டார், என்னை கைவிட மாட்டார், என்னை வெட்கப்பட செய்ய மாட்டார் அப்படின்னு உள்ள ஒரு எப்பவும் திருப்தியான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, முதலாவது வேண்டாத உலகம் தள்ளப்பட்ட, உலகத்தால் தள்ளப்பட்ட ஒரு பெண்ணை தேடி இயேசு வருகிறார். இரண்டாவது யாரை தேடி வந்தார்? படிங்க, ஒரு வசனம் படிங்க. மத்தேயு 28:8-9 படிங்க. அவர்கள், அந்த அவர்கள்ங்கிறது யாரு? படிங்க 28:1 படிங்க. யாருன்னு? எல்லாமே என்னதுதான் அங்க? எல்லாருக்கும் மரியாதான் பேர். இயேசுவின் தாயாரும் பேர் என்னது? ஆமா. ஏன்னா இந்த உலகம், அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் இவர்களை கசப்பு எத்தனை யாருக்காவது மரியாள் இங்க இருக்குதா? பேர் மரியாள் பேர் உள்ளவங்க யாரு இருக்கீங்களா? இந்த யூதர்கள், அந்த இஸ்ரவேலர்கள் பெண்களை மதிக்காதவர்கள், அதெல்லாம் அந்த ஊழியத்துல பார்த்த இயேசு இப்பொழுது அந்த கசப்புகளை விஐபிகளாய் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தானுக்கு கசப்பு, என் இயேசுவுக்கோ விஐபி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களை தேடி வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அங்க என்ன பண்றாரு அவர்? படிங்க, அடுத்தது படிங்க. 28:8-9 படிங்க. 10 படிங்க. 10. இங்க பாருங்க, ஊழியத்தை, உயிர்த்தெழுந்த இயேசு ஊழியத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? முதல் ஊழியம் சகோதரர்களுக்கு போய் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஏன் இயேசுவால போய் சொல்ல முடியாதா? இவங்களை தேடி, இந்த பெண்களை தேடி, இந்த கசப்புகளை தேடி வந்த இயேசுவால அந்த சீடர்கள் இருக்கிற இடத்துல போக முடியாதா? அவங்க பயந்துக்கிட்டு உள்ள ரூம் எல்லாம் பூட்டிக்கிட்டு உள்ள கிடக்குறானுங்க. எவனாச்சும் வந்தாலே இவன் யூதனா இல்ல ரோம போர் வீரனா பிடிச்சிட்டு போக வந்திருக்கிறான்னு பயந்துக்கிட்டு உள்ள கிடக்கிறான். அதனால இயேசு என்ன சொல்றாருன்னா, அதிகாலையிலே அவரை கல்லறைக்கு தேடி வந்த இந்த கசப்புகள், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், இந்த பெண்களிடம் முதலாவது ஊழியத்தை கொடுத்து நீங்கள் போய் அந்த சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இஸ்ரவேலிலே ஒதுக்கப்பட்ட, அந்த வெறுக்கப்பட்ட
புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு இயேசு ஊழியத்தையும் கொடுக்கிறார், அவர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தான் சத்தமா எல்லாரும் சொல்லணும். இங்க இருக்கிற எல்லா பெண்களும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு சொன்னீங்க? நீங்க எதுக்கு சொன்னீங்க? ஏனென்றால் உங்களை தேடி வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீடர்கள் அங்க பயந்து போய் கிடக்குறானுங்க. அவங்கள தேடி போகாம அந்த யாரு மகதலேனா மரியாள், மற்ற மரியாள், இவள்கிட்ட சொல்லி நீ போய் சீசர்களுக்கு என்ன செய்ய இந்த ஊழியத்தை செய், சுவிசேஷத்தை சொல்லு, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், என்னை நீங்க பாத்தீங்க, நீங்க அப்படின்னு போய் அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியத்தை கொடுத்து, பெண்களுக்கு ஊழியத்தை கொடுத்து அவர்களை இஸ்ரவேலன் மதிக்காத, இஸ்ரவேலன் கசப்பு என்று வெறுத்த பெண்களை இயேசு உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரெண்டாவது. மூணாவது அடுத்தது யாரை பார்க்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:3-4-5 படிங்க. ம் 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 கேபா 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து என்ன செய்யறாரா? கேபாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கேபான்னா யாருங்க? கேபான்னா சத்தமா சொல்லுங்க. கேபான்னா யாரு? கேபான்னா யாருங்க? முதல்ல அந்த கசப்புகளெல்லாம் தேடி வந்து ஊழியத்தை கொடுத்து மதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேதுருட்ட வராரு. ஏன் பேதுருட்ட வராரு இப்போ? ஏன்னா சீடனிலே ரொம்ப நல்லவன் பேதுருவோம் இல்ல, சீடனிலே ரொம்ப நல்லவனா இருந்தவன் யாரு? அப்படியா? பேதுரு நல்லவனா? முதல்ல ஊழியத்துல முந்திரி கோட்டையா எல்லாத்தையும் செஞ்சான். கடைசியில மறுதலிக்கவும் முதல்ல அவன் தான் செஞ்சான். மறுதலிக்கிறது மாத்திரம் இல்ல, என்ன பண்ணானா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். சபிக்கிறதுனா என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? பரவாயில்ல, அதாவது மெசேஜ்ல நம்ம என்ன அதுல கேட்கிறோம். சபிக்கிறதுனா என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? வார்த்தை நாசமா போக. இதான் அருமையா சொன்னாங்க. இந்த மாதிரி இயேசுவை ஒருவன் சீடனாயிருந்தவன், இயேசுவோடு கூட வாழ்ந்தவன், இயேசுவுக்கு அவருடைய ஊழியத்திலே இயேசுதான் அவங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சீடன் இயேசுவை சபிக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான் பாருங்க. நல்ல ஊழியத்தை செஞ்சு, நல்ல ஊழியத்துல அவர் மூலம் அதுல கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு சுகமாய் வாழ்ந்துட்டு, இன்றைக்கு இயேசுவை பிடித்த உடனே நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு இயேசுவை அவன் என்ன செய்யறானா? சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான். சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, சத்தியம் பண்றான். அப்படிப்பட்ட பேதுருவை இயேசு என்ன செய்தார்? தேடி வந்தார். ஏன் பேதுருவை இயேசு தேடி வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். தெரியுமா உங்களுக்கு? இயேசு பேதுருவை ஏன் தேடி வந்தார் சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியும் சீடர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு. இப்ப என்னைய தேவன் தெரிந்து கொள்கிறார் என்றால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய மகன் வந்திருக்கிறான், அவன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு சித்தமானால் அவன் கல்யாணம் பண்ணி அவனுடைய பையன் என்ன செய்வான்? எல்லாம் தலைமுறையா எல்லாம் அவருக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு தெரியும் இவன் இப்படி நடந்து கொள்வான் என்று அவருக்கு எல்லாமே தெரியும். ஐயா, அந்த பேதுருவை தேடி தேடி வந்து துரோகியான, மறுதலித்த, சபித்த அந்த பேதுருவை இந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு தேடி வந்தார். அந்த பேதுருவால் தான் ஐயா முதல் சபை உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமிலே பெண்கள், அந்த பெண்களிடத்திலே பயந்து கொண்டு இயேசுவை மறுதலிக்கிறான். அதே எருசலேமிலே நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கு தெரியும் அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேதுருவை தேடி வந்தார். அந்த 3000, அதுக்கப்புறம் 5000, அப்படியா அந்த எருசலேமிலே திரும்ப தைரியமாய் நின்று முதல்ல பிரசங்கம் பண்ணவனே யார்தான்? பேதுரு. அன்னைக்கு அவனை விட்டுருந்தா, நடா துரோகம் பண்ணிட்டானே, என்னைய காட்டி கொடுத்துட்டானே, என்னைய இது பண்ணிட்டானே, இப்படியெல்லாம் சத்தியம் பண்ணிட்டானே, என்னைய என்ன
மறுதலிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு போயிட்டு போடா அப்படின்ட்டு போயிருந்த மனுஷன் அப்படித்தான் செய்வான். மனுஷன் என்ன செய்வான்? ஆனா ஏசப்பா அப்படி என்ன செய்வார்? அதுதான் மனுஷனை போல இயேசு என்ன செய்ய மாட்டார், நடந்து கொள்ள மாட்டார். அது அவருடைய இது எல்லாம் தெரியும். எனவே அந்த பேதுருவை தேடி வந்து அவனை என்ன செய்கிறார்? அந்த ஊழியத்திலே அவனை கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்து யாரை தேடி வந்தார்னு பார்க்கலாம். படிங்க லூக்கா 24 படிங்க. லூக்கா 24 29 32 வரைக்கும் படிங்க. சீக்கிரமா படிங்க. ம் 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 அதாவது வந்து இந்த சீடர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க? அந்த ரோம போர் வீரர்களுக்கு யூதர்களுக்கு எல்லாம் பயந்து ஒளிஞ்சி வீட்டுக்குள்ள கதவை பொடிக்கிட்டு உள்ள இருக்கிறாங்க. அங்க உள்ள வந்துட்டார். எங்க வந்துட்டாரு? வந்து வந்து அவங்களோட சாப்பிட்றார். வந்து அப்போ அது வரைக்கும் இந்த யூதர்கள் இயேசுவை என்ன செய்யல. அது எப்படி எனக்கு ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அவரு உயிர்த்தெழுந்து வந்து 3-4 நாளுக்குள்ள இவனுங்க அவரவே மறந்துட்டானுங்க. 4 நாள் மறந்துட்டானுங்களா, மறந்த மாதிரி நடிச்சானுங்களா தெரியல. என்ன மறந்துட்டானுங்க. இயேசு வந்து கூட உட்கார்ந்துருக்காரு, யாருன்னே தெரியலையா. ஆனா கடைசியில அவரு எப்ப அவரை கண்டுபிடிக்கிறாங்க? படிங்க கடைசி வசனத்துல, அதுல 32. ம் 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 கண்களை திறந்த உடனே பறந்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அதாவது மனுஷன் இந்த உலகத்துல மாய்கையில சிக்கி தேவனை மறந்து வாழுகிறதான அந்த சீடர்களை தேடி இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்களெல்லாம் பயந்து கொண்டு அந்த யூதர்களுக்கும் அந்த ரோம போர் வீரர்களுக்கும் பயந்து கொண்டு அந்த ரூமுக்குள்ள கதவெல்லாம் அடைச்சி உள்ள இருக்கிறப்ப கதவை அடைச்ச ரூமுக்குள்ள வந்து அவர் வந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா பயந்தவர்களை, உலகத்தை நம்பி இயேசுவை மறந்த அவர்களுக்கு அவருடைய கண்களை திறக்கும்படியா இயேசு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியா யோவான் 20 19 24 வரைக்கும் படிங்க. சீக்கிரம் படிங்க. நான் சொன்னேன் இவ்வளவு நேரமும், இப்போ வசனத்திலே வந்துருச்சு. யூதர்களுக்கு பயந்ததுனால என்ன செஞ்சாங்க? படிங்க. ம் 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 அதாவது வந்து இந்த போர் வீரர்களுக்கு பயந்திருந்த இந்த சீடர்களை தேடி வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏண்டா படுபாவி பசங்க, நாம போனோம் அப்ப அந்த வார்த்தை தான் பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்? படுபாவி பசங்களா, என்னடா உங்களெல்லாம் சீடரா நான் தானடா தெரிந்து கொண்டேன், என் கூட தானடா இருந்தீங்க, என்னை விட்டு ஓடி போயிட்டீங்களே, ஒரு பேய கூட துண்டை காணும் துணியை காணும் எங்கடா ஓடி போயிட்டீங்க நீங்க. அந்த வார்த்தையை தான் பேசியிருக்கணும். அவரு வந்தா அவர் என்ன பேசியிருந்திருக்கணும்? இந்த வார்த்தை. மனுஷன மாதிரி அவர் பேசல. அவர் என்ன சொல்றாரு? சாலோம். சாலோம்னா என்ன அர்த்தங்க? சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உயிர் தெழுந்த இயேசுவின் அந்த இரக்கம் குணம், அவருடைய கிருபை அது. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சாலோம் என்று சொல்லி அவர்களுக்கு. இந்த சமயத்துல தோமா அங்க இல்லை. இந்த சமயத்துல யார் இல்ல? தோமா இல்லை. இந்த தோமா திரும்ப வர்றான். வந்துட்டு சொல்றான், இயேசுவை வந்தாருன்னு சொன்ன உடனே அந்த தோமா என்ன சொல்றான்? இல்ல, நான் அவர் வந்து அவர் கையில விரல்ல நான் போட்டு பார்த்து அப்புறம் தான் அவரை என்ன செய்வேன், நம்புவேன் அப்படின்னு சொல்றான். இப்படி அவன் சொன்ன உடனே ரெண்டாவது அதுக்கு அடுத்த தடவை வராரு. யோவான் 20 26 27 படிங்க. ம் 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 ம்
ம் ம் ம் ஏன்னா இது சொன்னது சீடர்கள்ட்ட தோமா சொன்னான். இயேசு அறிந்து கொண்டு அவன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, என் கையை நீ என்ன செய்து பாரு, படிங்க. ம் 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 ஏன் இந்த தோமாவை, அதாவது 10 சீடர்களை பார்த்தார், மொத்தம் 11 சீடர்கள், இதுல 10 சீடர்கள் இருக்கிறாங்க. 10 சீடர்களை வந்து பார்த்துட்டு தரிசனம் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தோமா மாத்திரம் இல்ல. அந்த தோமாவும் வந்தவன் என்ன சொல்றான், சீடர்கிட்ட சொல்றான், நான் அவரை தொட்டு பார்த்தாதான் அவரை என்ன செய்வேன், நம்புவேன், விசுவாசிப்பேன் சொல்றான். இதை தெரிந்து கொண்ட இயேசு இவனை விட்டுறக்கூடாது, இவன் என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது என்பதற்காக இவனுக்காகவே 2வது வராரு. இவனுக்காகவே 2வது வந்து, நீ வந்து என்ன செய்ய பாரு, அந்த வசனத்தை படிங்க. ம் 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 அதாவது அவிசுவாசியாய் இராதே, விசுவாசியாய் இரு என்று சொல்லுகிறார். அதாவது திரும்பவும் வந்து அவன் மனங்கசந்து அழுகிறான். எதுக்காக இந்த தோமாவை திரும்ப வந்து அவர், ஏன்னா தோமா மூலம், தோமாவனால தான் இன்னைக்கு நாம அழகா சர்ச்சில் உக்காந்துருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது புரியுது? தோமா இந்த கேரளாவுக்கு வந்து இந்த மெட்ராஸ்ல தான் அவர் இறந்தார் என்று இரத்த சாட்சியா என்ன செஞ்சாரு, மரித்தார். அவர் மூலம் தான் இந்த இந்தியாவில் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரவ தொடங்கியது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு தெரியும் இந்தியாவில் சுவிசேஷம் போகணும்னா இவனை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒண்ணு கூட இப்ப சொல்றாங்க, இந்த இந்தியா ஃபுல்லா அவனுங்க பிடிச்சிட்டானுங்க. ஆனா அந்த கேரளாவையும் தமிழ்நாடையும் மத்தியும் பிடிக்கவே முடியல. உங்களுக்கு புரியும் யாரு பிடிச்சிருக்கிறா, யாரு இதை பிடிக்க முடியலன்னு. யாம் பிடிக்க முடியலனா என் தோமாவின் கால்கள் பட்ட இடம் ஐயா இது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ எத்தனை வருஷம் தலைகீழ எத்தனை படையெடுத்து வந்தாலும் இந்த கேரளாவையும் தமிழ்நாடையும் உன்னால பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இது ஆண்டவருடைய தீர்க்க தரிசனமா இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சரி, அடுத்தது யாரு, அது அடுத்தது யாரை அவர் தேடி வந்தார் என்று பார்க்கலாம். யோவான் 21 எடுத்துக்கோங்க. யோவான் 21ல 1ல இருந்து படிக்க. ம் 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 2-3 தடவை வந்து திரும்பவும் மறுதளிச்சவனை, சரி மறுதளிச்சவனை இப்போ மறுதளிச்சிட்டியா அப்படின்ட்டு தூக்கி தூர போடாம அவனை தேடி தேடி வந்து அவனோட பேசி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 வாரம் வரல. உடனே இந்த பேதுரு என்ன பண்ணிக்கிறான், மற்றவங்களெல்லாம் கூட்டிட்டு திரும்பவும் நாம எங்க போவோம், இவனுங்களை மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவனுங்களை கூட்டிட்டு வந்து மனுஷர்களை பிடிக்கிறவர்களை ஆக்குவேன்னு சொல்லி அவர்களை மாற்றி வச்சிருக்கிறாரு. இவன் திரும்பவும் என்ன சொல்றான், பின்மாற்றத்துல போனோம், மீன் பிடிக்க இவன் மாத்திரம் போறதில்ல. முதல்ல இந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறப்ப அந்த முந்திரி கொட்டை மாதிரி எல்லா வேலையும் செய்யறவன் இப்பவும் இயேசு கிறிஸ்து இல்லாத சமயத்துல சீடர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு நம்ம எல்லாரும் திரும்பவும் எங்க போவோம், மீன் பிடிக்க போவோம்னு சொல்லிட்டு மீன் பிடிக்க போறாங்க. சரி படிங்க அடுத்தது. ம் 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 நீ பின்மாற்றமாய் போனால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. அதைத்தான் அங்க சொல்லுகிறார். படிங்க. ம் 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 இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு, அது என்னங்க அது, ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இவங்களை தெரிந்து கொண்டு சீடர்களாய் மாற்றி நல்ல ஊழியம் செய்யும் அளவுக்கு இவர் ரெடி பண்ணிட்டு விட்டார். ஆனா அவர்கள் இப்பொழுது என்ன பண்றாங்க,
பின்மாற்றத்துல போய் பழைய தொழிலுக்கு அவனுங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. போன உடனே இயேசு இப்போ அவங்கள பார்க்குறாரு, பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைகளே அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சீடன் அவ்வளோ ஹைட்ல இருக்கிறான்னு வச்சுக்கிறோமே, அங்கேருந்து திரும்ப அப்படியே 1வது லெவலுக்கு வந்தாச்சு. திரும்பவும் முதல்ல இருந்து அப்படின்னு நம்ம சொல்றோமே, இப்போ திரும்பவும் அவங்கள என்ன சொல்றாரு, நான் ஏசப்பா பிள்ளைகளே, பிள்ளைகள் ஆகிட்டாங்க. அவங்களே பின்மாற்றத்தில் போன உடனே அவர்களாய் அந்த சீடத்துவத்திலிருந்து பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு படிங்க. புசிக்கிறதுக்கு உங்களிடத்துல ஏதாவது உண்டா என்று இயேசு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வெறுமையா இருக்கிறார்கள். பின்மாற்றத்துல போனா உனக்கு என்னதாங்க ஆகும், உன் சாப்பாடு கூட கிடைக்காது. சாப்பாடு, ஒரு தேவனை விட்டு போனால் ஆசீர்வாதமும் இருக்காது, சாப்பாடு கூட கிடைக்காது. அதைத்தான் அங்கே உணர்த்துவதற்கு ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு ஏசப்பா கேட்கிறாரு. அவங்க என்ன செய்றாங்க, ஒன்றும் ஒரு மீன் கூட பிடிக்கல அவங்க. சரி படிங்க அதுக்கு அடுத்தது. ஒன்றுமில்லை, வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். பின்மாற்றத்துல போனா என்ன ஆயிடும், ஒன்றுமில்லாமல் போய்விடும். படிங்க. திரும்பவும் விடமாட்டேங்கிறாரு. பின்மாற்றத்துல போனானுங்க, திரும்பவும் விடமாட்டேங்கிறார். திரும்ப திரும்ப அவங்கள கூட்டி சேர்த்துக்கிட்டே வரார். வந்து அவர்களோடு, அவருடைய ஊழியத்திலே அவரோடு கூட சேர்த்து கொள்கிறார். ஏன் இந்த சீடர்களை இவர் மாறி மாறி 3 முறை அவர்களை தேடி வந்து தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார்? ஏன் சேர்த்து கொண்டார் என்றால், இயேசுவுக்கு தெரியும் இந்த சீடர்கள் மூலமாகத்தான் 1வது நூற்றாண்டிலே இயேசு 33 வயசுல என்ன செஞ்சிட்டாரு, பரலோகம் பிதாவிடத்துல போயிட்டார். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 30-40 வருஷம், எத்தனை வருஷம், எல்லா சீடர்களும் ஒரு 70 வயசுல இறந்து போயிட்டானுங்க. 70 வயசுல இறந்து போகல, எல்லாருமே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். எப்படி மரித்தார்கள்? தைரியமாய் எங்க நிக்க முடியாத இடத்துல எல்லாம் போய் எல்லாவனும் நீங்கள் உலகம் முழுவதும் போய் எனக்கு என்னவா இருக்கணும், சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை 30 வருஷத்துல நிறைவேற்றிட்டான். நிறைவேற்றி, நீ என்னைய வெட்டினா வெட்டி போடு, துண்டிச்சு போடு, என்ன வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துவோம். உலகம் முழுக்க பிரஸ்தாபப்படுத்தி விட்டார்கள். வெறும் 30-40 வருஷத்துல 70 வயசுல எல்லாவனும் இறந்து போயிட்டான், எல்லாவனுமே ரத்த சாட்சியா மறிச்சான். இதை இயேசுவுக்கு நல்லா தெரியும். இவர்கள் தான் எனக்கு இரத்த சாட்சிகளா என்ன செய்ய போகிறார்கள், மறிக்க போகிறார்கள். ஏனேதான் பின்னாலே தேடி தேடி வர்றார். பின்மாற்றத்துல போனாலும் விடமாட்டேங்கிறார். ஒருவரை தெரிந்து கொண்டால் இயேசு விடவே மாட்டார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நீ எவ்வளவு பின்மாற்றத்துல போனாலும் புட்டிச்சு இழுத்துட்டு வந்துருவார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய காரியம் மட்டும்தான் நடக்கும், ஜெயமாய் நடக்கும். அல்லேலியா சொல்லுங்க. அவர் தலைமுறை தலைமுறையாய் உன்னை தெரிந்தவர். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய 10வது தலைமுறையிலேயே என் பையன் என் பொண்ணு என்ன செய்வான்னு அவருக்கு தெரியும். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே என்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா சீடர்களை தேடி வந்து அவர்களை எல்லாரையும் என்ன செய்தார், எல்லாருக்கும் அந்த திரும்ப ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் வரும்படியாய் விசுவாசிகளாய் அவர்களை மாற்றிவிட்டு இயேசு என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:9 படிங்க. ம் 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 அதாவது இயேசு வருவார், இயேசு வருவார்னு எல்லா இடத்துலையும் செய்திகள் வருகிறது. இன்னைக்கும் பேசுறாங்க, இயேசு வருவார்னு சொல்றாங்க. எப்ப இது தொடங்குச்சு, என்னைக்கு இயேசு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அன்னைக்கே சீடர்கள் தொடங்கிட்டாங்க. இயேசு திரும்பவும்
அன்னைக்கே தொடங்கிட்டாங்க. இது ஏதோ இன்னைக்கு நேற்று அப்படியெல்லாம் இயேசு வருவார்னு சொல்லல. என்றைக்கு ஊழியத்தை முடித்து கொண்டு மேலே போனாரோ அன்றைக்கே சீடர்கள், நீங்க பாத்தீங்கன்னா சீடர்களுடைய பிரசங்கம் எல்லாம் இயேசு மீண்டும் திரும்பவும் வருவார் என்கிறதுதான். இயேசு திரும்பவும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். இயேசு திரும்பவும் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லாம் உங்களை இன்னையும் பிடிச்சி இழுத்துட்டு அப்படியெல்லாம் பண்ண வர மாட்டாரு. திரும்ப அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22:12-11 படிங்க பார்க்கலாம். 11-12 ரெண்டும் படி. ம் 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 என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன செய்ய போறீங்க நீங்க? என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க. எல்லாரும் வாயத்திறன்னு சொல்ல போறீங்க. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஐயா. பரிசுத்தமாய் நீ வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும். சத்தியத்தை கேட்ட நீ, உனக்கு எல்லாம் அந்த உலகத்துல இந்த சுவரு கல்லு மண்ணெல்லாம் சாட்சி சொல்லும். எல்லாம் கேட்டான். இந்த ஜார்ஜின்னு ஒருத்தன் இவ்வளோ சத்தம் போட்டு போனான், அதெல்லாம் அவ கேட்டா அப்படின்னு சொல்லுவான். அந்த மண்ணு சுவரெல்லாம் எல்லாம் சாட்சி சொல்லும். அந்த அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்த வசனம் படிங்க. திரும்ப இங்கேயும் அந்த பாருங்க, அந்த சீடர்கள் எல்லாம் 90 வயசுல 95 வயசுல யோவான் ஸ்நானகர் அவர் மாத்திரம்தான் உயிரோட இருந்தாரு ரொம்ப நாள். மற்ற சீடர்கள்லாம் 70 வயசுல இறந்து போயிட்டானுங்க. கிபி 70 எல்லா சீடர்களும் இறந்துருக்கிறாங்க. இந்த யோவான் மாத்திரம் 90-100 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தார். அதுவும் அவருக்கு நிறைய பாடுகள் எல்லாம் இருந்தது. இப்ப அதெல்லாம் பேச வேணாம். கடைசியில இவர் எழுதுகிறார். திரும்ப படிங்க அந்த வசனம். நான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது, நல்லது செஞ்சாதான் உனக்கு நல்லது. அதனால தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்க. மனசுக்குள்ள என்னடா தண்டனை வரலையே, எனக்கு அழிவு வரலையே, எனக்கு இது வரலையே, அப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு தைரியமா துணிகரமா பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்காதீங்க. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். அந்த பலன் நமக்கு நல்லதா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பலன் நம்மளை பரலோகம் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பரிசுத்தமாய் வாழுவேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை தேடி வந்தார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க, நம்மை பரிசுத்தப்படுத்த, அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்க அவர் நம்மை தேடி வந்தார். எப்போதும் அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறி போக முடியாய் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரும் கணக்கிரகம் பண்ண முடியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. இந்த நாள் ஆராதனையில பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேருவராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க முடியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், தோத்திரம். நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்த தம்முடைய மகனை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3 நாள் கூட்டங்களிலும் உற்சாகத்தோடு பங்கு கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்மை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன ஆண்டவர் எல்லா நன்மையினால முடிசூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் எல்லா நன்மையும் கிருபை எங்களை பின்தொடர நீதியின் பாதையில எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாருக்காவது ஜெபிக்க